யாருமா? ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. எங்க அப்பா வந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். அப்பா. ஐயோ அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? ஐயோ ஐயோ அப்பா, அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? என்னப்பா இதெல்லாம்? என்ன ஆச்சு? ஐயோ அப்பா. மாமா, அப்பாவுக்கு என்னாச்சு மாமா? அப்பா என்ன விடமா எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா உயிர் போக வழி இல்லாம வாழ சுத்திட்டு இருக்கிற பாவிமாடா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாம போச்சு. குமார் எல்லாத்தையும் சொன்னாமா. உனக்கு சூர்யாவுக்கு நடந்த கல்யாணம், சூர்யாவோட குழந்தை உன் வயிற்றுல வளர்ற விஷயம் சொன்னாமா. அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆச்சாப்பா? என்னாலதான் உங்களுக்கு கை விளங்காம போச்சப்பா. ஐயோ கடவுளே. அப்பா என்ன மாமா இது? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல வர வேண்டான்னு. இப்ப பாருங்க, உங்களை பார்த்துட்டு காயத்ரி எப்படி அழறான்னு. தப்புதான் குமார், நான் வந்திருக்க கூடாதுதான். ஆனா ஒருவேளை துக்கத்துல என் நெஞ்சு வெடிச்சு நான் செத்து போயிட்டேன்னா என் பொண்ணை பார்க்க முடியாதுங்கிற பயம் வந்துருச்சு குமார். காயத்ரி தப்பு செய்ய மாட்டேன், நல்லவ. இல்லப்பா, என்ன அப்படி சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு நல்லவ இல்லப்பா. நான் அப்படி இருந்திருந்தா உங்களுக்கு தெரியாம என் கழுத்துல தாலி ஏறி இருக்காது. எனக்கே தெரியாம என் வயித்துல அவரோட கருவனை சுமந்து இருக்க மாட்டேன்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்பா. அப்பா உன்னை நம்புறமா. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் தெரியும். ஐயா, காயத்ரி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். பணத்துக்கு ஆசைப்பட்டு சூர்யாவை அவங்க அப்பா கிட்ட வித்து கொடுத்த பாவினா. இப்பவும் சொல்றேன், காயத்ரிக்கு பதிலா நான் உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா காயத்ரி தான் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சு எங்களெல்லாம் அப்புறம் மாற சொல்லிட்டாங்க. அப்பா, காயத்ரிக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் அவ எதையுமே உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு என் வாயை அடிச்சுட்டா. ஆனா இன்னைக்கு அவளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உண்மைதான் ரேணுகா. எங்க அப்பா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்க காரணமே நான் தானே இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த பாவத்துக்கு தாண்டி நான் இனிமே கூலி கொடுக்க போறேன். இல்லம்மா, நீ இல்ல காயத்ரி. வேற யாருப்பா? பின்ன எப்படிப்பா உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்? என்ன நினைச்சு கதறி இருப்பீங்க, அழுதிருப்பீங்க, சாப்பிடாம தூங்காம தவியா தவிச்சிருப்பீங்க. எனக்கு தெரியும்பா.
இல்லம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுப்புடாமா. நீ என்னெல்லாம் செஞ்ச, உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க பாட்டியம்மா. அந்த துரோகியாலதான் இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை. உங்க அம்மாவை, குமார, அந்த ரேணுகாவை அவன் எப்படியெல்லாம் பேசிட்டான்னு தெரியுமா? காதால கேட்க முடியாத வார்த்தை இல்ல அவ கொட்டிட்டாம்மா. அம்மா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவளுக்கு நீ எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ண. ஆனா ஒரு நிமிஷம் உன்னை பற்றி அவன் நினைக்க தயாரா இல்லையே. தான் வாழ்க்கை, தன்னோட புருஷன், தன்னோட சுயநலம் தான் முக்கியம்னு இருக்காள. என்ன பொண்ணு அவ. இப்படி ஒரு குப்பைய ஃப்ரெண்ட நினைச்சு ஏமாண்டு போயிட்டியே காயத்ரி. அப்பா, அந்த வேதனை தாமா எனக்கு எல்லாத்தையும் விட பெருசா இருக்கு. என் புருஷனை உனக்கு விட்டு தர மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்றான்னா அது நியாயம், அதுதான் இயற்கை, அதுதான் யதார்த்தம். இது கூட புரியாதவ இல்லம்மாண்ணா. ஆனா எப்பவும் புருஷன் அவளுக்கு தெரிஞ்சுதோ அதுக்கப்புறம்டா தனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற உண்மை தெரிஞ்சதும் அப்பா, அவ அன்னைக்கு வேலைக்கு போகும். செய்யலையே, ஐயோ, செய்ய நினைக்கலையே. அப்பா. ஒன்னு ஒழிச்சுக்கிட்டதானமா பார்த்தா இந்த வேதனையை விட வேற எதுமா பெருசு? வேற எதுமா என்ன செயல்படாம இப்படி அடிச்சிருக்கும்? ஏய் சுப்பு, மாமா, அவ என்ன கூப்பிடுறா, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். சுப்பு, ஒரு நிமிஷம். நீ எதுக்காகம்மா போற? அவ தோத்து போன புலம்புல நாம கேட்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லம்மா. தயவு செஞ்சு போகாதம்மா. இல்ல மாமா, அவ அழறத நான் வேடிக்கை பார்க்கணும். அவ அழற சத்தத்தை என் காது குளிர கேட்கணும்னா நீங்க வரலனா இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நகருங்க. சொல்லடி என் செல்லக்குட்டி, என்ன விஷயம்? நக்கல பாத்தீங்களா? ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறங்கிற மெதப்ல பேசுற. இது இன்னும் எத்தனை நாள் நீடிக்குது நானும் பாக்குறேன். கோர்ட்ல கேஸ தள்ளி தான் போட்டிருக்காங்க, இன்னும் தீர்ப்பு எழுதல, தெரியும்ல? என்னங்க வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கோர்ட்ல பாத்தீங்கல்ல, நாங்க தான் ஜெயிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ். சூர்யா எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். பாருடி, எங்க அப்பாவை பாரு. ஐயோ, சோ சேட். என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க? காயத்ரி, நீ வேணா பக்கத்துலயே இருந்து அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே. ச்சே, மறந்துட்டேன்ல, நீதான் கம்பி என்ன போறியே. அப்புறம் எப்படி? அப்பா, வேணும்னு இப்படி பண்ணுங்களேன், நீங்களே ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கோங்களேன். தப்பு சுப்பு. நீ செய்யறது, நடந்துக்கிறது, பேசுறது எல்லாமே தப்பு. இங்க பாரு, இன்னைக்கு போலியா ஒரு ஆதாரத்தை காட்டி நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்கும் இது நிரந்தரம் இல்ல.
அடங்குறியா? இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே உள்ள கிடக்க போறவளுக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது. புரிஞ்சுதா? ஏய் ஏய், வாய மூடு. நீ என்ன இவளோட அல்ல கையா? வெக்கமா இல்ல உனக்கு? மானம் கெட்ட ஜென்மங்களா! ஆளை வச்சு ஏன் புருஷனைய கடத்த பாக்குறீங்க? கல்யாணத்துக்கு என்ன ஆதாரம்னு ஜட்ஜு கேட்டாருல, நாங்க சப்மிட் பண்ணோம். நீங்க என்ன பண்ணீங்க? என்னைக்கும் சூர்யா என்னோட புருஷன்தான். ஐயோ, என்னடி இது? எல்லா விளக்கு இப்படி அணைஞ்சு போச்சே. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட சகுனத்தை காட்டுற? என் காயத்ரிக்கு தப்பா எதுவுமே நடக்க கூடாது. தயவு செஞ்சு அவளை காப்பாத்து. அவளை கை விட்டுறாத. என்னம்மா அது? காத்தடிச்சா விளக்கணையது சாதாரண விஷயம். இதெல்லாம் நீயே தப்பா எடுத்துக்கிற. எப்படி இதை என்னால சரியா எடுத்துக்க முடியும்? பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சமா. என் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன நடக்க போகுது? அவ வெளியில வருவாளா மாட்டாளான்னு எதுவுமே தெரியாம நான் தவிக்கிற தவிப்பு அந்த தெய்வத்துக்கு தாண்டி தெரியும். ஆனா திரும்ப திரும்ப ஏன் இந்த மாதிரி என்ன இந்த கடவுள் சோதிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அவ நல்லா தான் இருப்பா. கேஸ் அவளுக்கு சாதகமா தான் முடியும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கடவுளே, சுப்பு, டைம் ஆச்சு, வா. இது வந்துட்டேங்க. செல்லக்குட்டி, என் புருஷன் கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்ப்பா. வில்லன் சார், டாடா. அல்லக்கைங்களா, போயிட்டு வரேன். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர். என்னாச்சு? ஏம்மா, பைக் போட்டு விழுந்துட்டாங்க சார். காயத்ரி, சுப்பு, என்னமாச்சு? சுப்பு, எழுந்திரு சுப்பு. என்னாச்சு? காயத்ரி, நீ அங்க போய் பாரு. காயத்ரி, சீக்கிரம் போ. காயத்ரி, எல்லாம் தூக்குங்கம்மா. பாத்து போட்டு விடலாமா? பாத்து பாத்து. பாத்துமா. மாமா, ஒண்ணாவே காயத்ரி, என்னாச்சு? சார், சுப்பு, விழுந்துட்டாங்க சார். என்னாச்சு சார்? ஐயோ, சுப்பு.
சுப்பு சார் ஓகே சார் ஏய் டேய் நில்றா டேய் காயத்ரி காயத்ரி, எழுந்திருமா. எழுந்திரு. இத ஆம்புலன்ஸ் எழுந்திருமா. தெரியுமா அம்மா, காயத்ரி. காயத்ரி எழுந்திரு. காயத்ரி எழுந்திரு, எழுந்திரு. ஒண்ணு இல்ல, எழுந்திரு. காயத்ரி பொறுமையா எந்திரி காயத்ரி எழுந்திருமா. காயத்ரி அம்மா ஒரு எழுந்து உட்காரு. எந்திரி காயத்ரி எழுந்திரு. பாத்து போல மெது அப்படி எழுந்திரு. அப்படியே தூக்குங்க. என்னமாச்சு மா இல்லம்மா மயக்கமா என்னமாச்சு காயத்ரி மடி இல்லம்மா ஒண்ணு ஆகலையே. காயத்ரி சொல்லுமா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. இதுக்குதாம்மா பேசுறதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னேன். கூட்டு போமா வண்டியில ஏத்து. ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா என்ன பாப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஜெயில டாக்டர்ஸ் இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். கூட்டு போமா. சார், சார், கூட்டு போமா. ஐயா சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். வாமா, ஹாஸ்பிடல் கூட்டி போங்க சார் சார் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் பாக்குறேங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். மடி காயத்ரி வண்டியில உட்காரு. மடி காயத்ரி சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் சார் மடி காயத்ரி 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 மாமா காயத்ரி மாமா பதட்டப்படாதீங்க மாமா, பதட்டப்படாதீங்க. சூர்யா, என்னங்க என்னங்க என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு? அப்பா யார் அவளை கத்தியால குத்துனது? தெரியலம்மா உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. முதல்ல சுப்புக்கு ஒண்ணும் ஆக கூடாதுமா, அவன் நல்லபடியா உயிர் பழிச்சு வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஐயோ கடவுளே. திடீர்னு ஒரு பட்டாசு சத்தமா அந்த இடமே ஒரே புகமண்டலமாயி போச்சு. பக்கத்துல யார் இருந்தாங்கன்னு கூட தெரியல. அந்த புகை விலகினதும் பார்த்தா நம்ம சுப்புவை யாரோ கத்தியால குத்திருந்தாங்கம்மா. ஐயோ, என்னங்க இத நாம சும்மா விடக்கூடாது. இது நிச்சயமா அந்த காயத்ரியோட வேலையா தாங்க இருக்கும். அவதாமா சுப்புவை கூப்பிட்டா. அவங்க அப்பா கூட அங்க வந்திருந்தாரு. சுப்பு அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. உனக்கு தெரியாது சூர்யா, அந்த காயத்ரியும் சரி அவங்க அப்பனும் சரி கொலைக்கு அஞ்சாதவங்க. உங்க அண்ணனை திட்டம் போட்டு ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொலையே பண்ணவங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியும் நம்மளால எதுவுமே செய்ய முடியல. போலியா ஏதோ ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டி கேஸ்ல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்கல்ல. ஐயோ கோமதி இப்ப எதுக்கு அதெல்லாம்? என்னப்பா எப்படி சும்மா இருக்க முடியும்? சுப்புவ கத்தியால குத்திருக்காங்க. இந்த அளவுக்கு தைரியம் வரணும்னா அது இந்த காயத்ரி தவிர வேற யாருக்கு இருக்க முடியும்? அத அவ செஞ்சாலும் இல்ல அவங்க அப்பா செஞ்சாலும் அயோக்கிய பசங்க. ஆனா சத்தியமா இவங்க எல்லாம் யாருமே நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் வயிற்றுச்சல் அவங்க யாரையும் சும்மா விடாதுங்க. கோமதி தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அழாம இரு. டாக்டர் வரட்டும், சுப்புக்கு எப்படி இருக்குதுன்னு முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சுப்பு எவ்வளவு சந்தோஷமா கோர்ட் விட்டு வெளியே வந்தா தெரியுமாமா? எல்லாமே போச்சு. டேய், ஏன்டா அப்படி அபசகனமா பேசுற? என்ன போச்சு இப்போ? எதுவுமே போகல, புரியுதா? என் மருமக நல்லாதான் இருப்பா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? கவலைப்படாதீங்கம்மா, சுப்பு உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நல்ல வேளை கத்தி ஆழமா பதியல. அந்த அதிர்ச்சியில தான் அவன் மயக்கமா இருக்கான். ஏன் டாக்டர், இப்ப போய் நான் என் மருமகளை பார்க்கலாமா? இன்னொன்னும் அவசரப்படாதீங்க. செடேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன், அது தெளியறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வேணா நீங்க போய் பார்க்கலாம். ஓகேவா? டாக்டர்